ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேக்கரியில் மட்டுமே இது வரைக்கும் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இனி இந்த ரெசிபியை வீட்டில் மட்டுமே செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போது பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 பீஸ் பிளைன் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பிளைன் கேக் பார்த்தீங்கன்னா கையில் நல்லா தூளாக உதிர்த்துக்கலாம். கையிலே நல்லா நைஸாக உதிர்த்துக்க முடிஞ்சால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு நீங்கள் தூள் பண்ணிக்கோங்க. சும்மா 2 சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா தூளாக உங்களுக்கு கேக் கிடச்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சும்மா கையிலே உதிர்த்தோம்னாலே நல்லா தூளாக கிடச்சிரும். உங்களுக்கு பிளைன் இந்த மாதிரி கேக் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளைன் சாக்லேட் கேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள், அந்த கேக் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்திருந்த கேக்கை ஃபுல்லாக இந்த மாதிரி கையிலேயே நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தூள் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக்கை ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. நான் இப்போ இந்த கப்பில் தான் கேக்கை அளந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், சும்மா லைட்டாக இந்த மாதிரி கேக்கை போட்டு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி அளந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் தூள் பண்ணி வச்சுருக்கிற கேக்கோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் மீதி இருக்கிற எல்லா பொருளையும் அளந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இந்த கப்பில் தான் நான் கேக் தூளை அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் தண்ணி அளந்து எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்ம பாகு தொடும்பொழுது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கெல்லாம் நம்ம குக் பண்ண வேணாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 1/2 கம்பி பதம்னு வச்சுக்கோங்களேன். கையில் இந்த சர்க்கரை கரைசலை தொடும்பொழுது நல்லா பிசு பிசுன்னு ஓட்டணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி நான் சொன்ன பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பாகு கையில் தொடும்பொழுது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது. இதுதான் சரியான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எக்காரணத்து கொண்டும் ஒரு கம்பி பதத்துக்கு சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட்டாக பாகு கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியான பதம். இப்போ நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூனில் ஃப்ளாட்டாக அளந்து எடுத்துக்கோங்க 2 ஸ்பூன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொக்கோ பவுடரை சேர்த்துக்கணும். இப்போ உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கரைச்சிக்கலாம். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம வெண்ணிலா பிளைன் கேக் எடுத்ததுக்கு பதிலாக சாக்லேட் பிளைன் கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ கொக்கோ பவுடர் சேர்க்காமலே நம்ம செய்யலாம். அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற பிளைன் கேக் வாங்கிக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துட்டு கேக்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வெறும் வெண்ணிலா பிளைன் கேக் எடுத்துருக்கிறதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை கரைசலோடு சேர்த்து உருண்டைகளெல்லாம் இல்லாமல் நல்லா கொக்கோ பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணது தான். தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் டெசிகேட்டட் கோகோனட். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறதா இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கடையில் கூட விற்கிறாங்க, நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தூள் பண்ணி வச்சுருக்கிற கேக்கை சேர்த்துக்க போகிறேன். கொக்கோ பவுடர் நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்துக்க போகிறேன் இது கூட. ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். காய வச்ச பால் தான் இது. உங்களுக்கு ஆப்பிள் கேக் கொஞ்சம் கலராக டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நம்ம சேர்க்குற பாலை கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பால் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப அதிகமாகலாம் பால் சேர்க்க வேணாம். ஒரு 50 மில்லிக்கும் குறைவாகவே தான் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கையில் வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும். ஏன்னா இப்போ நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கும். கையில் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக நம்ம குக் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு பால் சேர்த்து செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேக் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு உங்களுக்கு வரும். குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாக கரெக்டாக செஞ்சிட முடியும். நான் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டு செஞ்சுருக்கேன். பால் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவையும் தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போது சின்னதாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்பிள் கேக் மேலே வந்து தேங்காய் வந்து கோட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்குன்றதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அதுக்காக தான் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் கேக் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கணும். இப்படி கையில் போட்டு லைட்டாக நம்ம உருண்டை பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கோகோனட் பவுடர்லாம் வந்துடும். கேக்கில் அழகாக ஒட்டி இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இது போலவே ஆப்பிள் கேக் செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது போலவே சின்னதாக உருண்டை பண்ணி டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு நல்லா புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைல்லையே நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வீட்லேயே ஆப்பிள் கேக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான் ஆப்பிள் கேக் செய்கிறது. ப்ளைன் கேக் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். ஆப்பிள் கேக் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம பேக்கரிக்கு போயிட்டு இனி ஆப்பிள் கேக் வாங்கி சாப்பிடவே வேணாம். 2 கப் அளவுக்கு கேக் தூள் எடுத்திருந்தேன் பாருங்கள். அதுக்கே 10 பீஸ் வந்திருக்கு எனக்கு. சூப்பராக டேஸ்டியாக ஸ்வீட் வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக் தான் இது. நீங்களும் இது போல் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்காய்லாம் உள்ளே போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ஆப்பிள் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.